Hi friends, welcome to Arjuna Academy. நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் உள்ள இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற டாபிக் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவோட இந்த டாபிக் வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் 6th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் என்ன இருக்கோ இந்த டாபிக் சம்மந்தப்பட்டு அதை வந்து பார்த்து முடிச்சிடுவோம். ஸோ அதோட இந்த லெசன் வந்து ஓவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் எந்த டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா சீலிங்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இந்த ஏரியாலேருந்து எடுத்த சீல் இருக்குது பார்த்தீங்களா? சீல்ஸ் எப்படி சொல்கிறது, சீல்லாம் தெரியுதுல்ல. ஸோ அந்த சீலெல்லாம் வந்து என்ன மாதிரி மெட்டீரியலில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டைட், காப்பர், டெரகோட்டா, ஐவரி இந்த மாதிரி மெட்டீரியல்ஸால் அந்த சீல்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு இப்போ வந்து எக்ஸ்கவேஷனில் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து எல்லா அந்த ஹரப்பன் ஏரியா பூரா ஏரியாலையுமே வந்து இந்த சீலெல்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கிரிப்டெல்லாம் வந்து அந்த சீல்ஸில் வந்து எழுதியிருக்குல்ல. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போது டேட்டு, மந்த் இதெல்லாம் வந்து இப்போ ஒரு சீலில் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அதில் இருக்க அந்த ஸ்கிரிப்ட், அந்த சீலில் இருக்க ஸ்கிரிப்டை வந்து இன்னுமே டெசிபர் பண்ணல. ஓகேவா? ஸோ நாட் ஓன்லி தட், அங்கேருந்து கிடைச்ச எந்த ஒரு ஸ்கிரிப்ட்டுமே சீல்ஸ்லன்னு இல்லை, எந்த ஒரு ஸ்கிரிப்ட்டுமே வந்து இன்னுமே டெசிபர் பண்ணல. ஓகேவா? ஸோ அது எந்த லாங்குவேஜ், எந்த ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ் சேருது அப்படின்னு இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 5000 டெக்ஸ்ட்டு வந்து இது வரைக்கும் எடுத்திருக்காங்க எக்ஸ்கவேஷனில். ஓகேவா? ஸோ அதில் லாங்கஸ்ட்டு ஸ்கிரிப்டாக வந்து என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 26 சைன்ஸ். ஓகேவா? சிம்பிள்ஸ் அண்ட் சைன்ஸ் அந்த மாதிரி சேர்த்து ஒரு 26 ஃபிகர்ஸ் வந்து ஒன்றா இருக்க மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் லாங்கஸ்ட் டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த லாங்கஸ்ட் டெக்ஸ்ட்டில் எவ்வளோ சைன்ஸ் இருந்தது அப்படின்னு கேட்டால் 26 சைன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து டிராவிடியன் லாங்குவேஜுக்கு சேர்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பட் இன்னும் எதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியலை, ஏன்னா ப்ராப்பராக டெசிஃபர் பண்ண முடியலை அந்த டெக்ஸ்ட்டை. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீல்ஸ் எல்லாம் வந்து எதுக்காக அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டிக்காக தான். ஓகேவா? ஸோ சீல் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு ட்ரேடு ஆக்டிவிட்டிலலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ யாருக்கு சொந்தமான பொருள் அப்படின்னு அந்த ஓனர்ஷிப்பை வந்து என்ன சொல்கிறது, அந்த ஓனர்ஷிப் காட்டுறதுக்காக தான் வந்து அந்த சீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருப்பாங்க, தே மைட் ஹேவ் இண்டிகேட்டட் தி ஓனர்ஷிப். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் அந்த சீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க. நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 26 சைன்ஸ் உள்ள ஒரு டெக்ஸ்ட் இதுதான் வந்து லார்ஜஸ்ட் டெக்ஸ்ட்டு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்னென்ன மெட்டீரியலால் இந்த சீல் செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்டைட், காப்பர், டெரகோட்டா அண்ட் ஐவரி. ஓகேங்களா? இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட்ஸ். ஓகே ஃபைன். ஸோ அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக என்னென்ன மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய டெரகோட்டா ஃபிகர்ஸ். ஓகேவா? ஸோ டெரகோட்டாங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் கிளே மெட்டீரியல் இல்லையா? ஸோ அந்த டெரகோட்டா ஃபிகர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பாட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க பானைகள் செஞ்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பாட்ரி ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயும் மேலேயும் நிறையா பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது செகண்ட் திங். தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா பிரான்ஸ் இமேஜஸ். ஓகேவா? ஸோ பிரான்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அலாய் ஆஃப் காப்பர் அண்ட் டின் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த அலாய் வச்சு நிறையா இமேஜஸ் வந்து செஞ்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் ஃபுல்லாக இடத்துலையுமே இந்த பிரான்ஸ் இமேஜஸ் நம்ம ப்ராமினெண்ட்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுலேயும் பாருங்கள் அடுத்தது என்ன பாயிண்ட் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்கன்னா ப்ரைஸ்ட் கிங். இதாங்க அந்த இமேஜ், ப்ரைஸ்ட் கிங் இமேஜ். ரைட்டா? ஸோ இந்த இமேஜ் அதாவது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ்ட் கிங் அந்த சிலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எந்த மெட்டீரியலால் செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஸ்டெட்டைட் அப்படின்ற ஒரு வகையான ஸ்டோன். ஓகேவா? ஸோ அந்த மெட்டீரியலால் செஞ்சுருக்காங்க. ரைட்டா? அதே மாதிரி டான்ஸிங் கேர்ள் ஆஃப் காப்பர். ஓகேவா? இன்னொரு இமேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ தட் இஸ் டான்ஸிங் கேர்ள் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இமேஜ் வந்து எதில் செஞ்சுருக்காங்க, ஐ மீன் அந்த அந்த சிலை வந்து எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா காப்பரில் செஞ்சுருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த ரெண்டுமே இந்த ப்ரைஸ்ட் கிங்கோட இந்த சிலையும் அந்த டான்ஸிங் கேர்ளோட அந்த சிலையும் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு அந்த சிலையும் எங்கேருந்து எடுத்திருக்காங்க, மொஹஞ்சதாரோலேருந்து. ரைட்டா? அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஓகே. ஸோ இன்னும் நிறையா இடத்துலேருந்து வந்து எடுத்திருக்காங்க இந்த ஆர்டிஸ்டிக் மெட்டீரியல்ஸ். எங்கேருந்தெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹரப்பாலேருந்து, மொஹஞ்சதாரோலேருந்து, தோலவீரா அப்படிங்கிற இடத்துலேருந்தெல்லாம் நிறையா எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அது இல்லாமல் அவங்க விளையாட்டு பொருளாக யூஸ் பண்ணதெல்லாம் என்னென்னு பாருங்கள், டாய் கார்ட்ஸ், ரேட்டில்ஸ், வீல்ஸ், டாப்ஸ், பம்பரம், டாப்ஸ்னால் ரைட்டா, மார்பிள்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க.
எக்ஸ்கவேஷனில் கிடச்சிருக்கு. ரைட்டா? ஸோ இதுதாங்க இவங்களோட ஆர்ட்ஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீஸ்ட் கிங் அண்ட் டான்சிங் கேர்ள் இமேஜ் இதை பார்த்தோம்ல, இந்த பாயிண்ட் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் ப்ரீஸ்ட் கிங் எந்த ஒரு மெட்டீரியலால் இருக்குது, அதே மாதிரி இந்த டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு வந்து எந்த எந்த மெட்டீரியலால் ஆயிருக்கு அப்படிங்கிறத கேட்பாங்க. தேர்ட் பாயிண்ட்டாக என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த ரெண்டும் எந்த இடத்துலேருந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ரொம்ப 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 முக்கியம் இது. ஓகேங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. ஈவன் புக் பேக்கில் கூட இருக்கலாம். நானும் புக் பேக் பார்க்கல. ஓகேவா? சரிங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், ஃபெய்த் அண்ட் பிலீஃப் சிஸ்டம். ரைட். ஸோ அவங்களோட ஒர்ஷிப் வந்து எந்த காடஸ் அவங்க வந்து ஒர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ இந்த இண்டஸ் பீப்புள் வந்து நேச்சர் தான் வந்து ஒர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைப்பிள் ட்ரீ. ஸோ பைப்பிள் ட்ரீயும் ஒர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அவங்களோட டெரகோட்டா ஃபிகர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெரகோட்டா ஃபிகர்ஸ் எல்லாம் வந்து எதை குறிக்குது அப்படின்னா, மதர் காடஸை குறிக்குது. ரைட்டா? இப்போ நம்ம கும்பிட்றோம் இல்லையா, காளி அந்த மாதிரியெல்லாம் கும்பிட்றோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மதர் காடஸோட ஃபிகர்ஸ் வந்து டெரகோட்டா கிளேயில் நிறையா செஞ்சுருக்காங்க. ரைட்டா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஃபயர் ஆல்டர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபயர் ஆல்டர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது கோயிலெல்லாம் அந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து ஃபயர் ஆல்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஃபயர் ஆல்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே பரிட் தி டெட். ஓகேவா? ஸோ இறந்தவங்கள புதைச்சிருக்காங்க. ரைட்டா? ஸோ அந்த பரியல் செரிமனி பார்த்திங்கன்னா ரொம்ப எலாபரேட்டாக இருந்திருக்கு. அது செரிமனின்னு சொல்ல முடியாது, என்ன சொல்கிறது, நிறைய சடங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அது ரொம்ப எலாபரேட்டாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுக்கு நிறைய எவிடன்ஸ், இந்த கிரிமேஷனுக்கு நிறைய எவிடன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ரைட்டா? அந்த பரியல் பாட்ரி இருக்குது பார்த்தீங்களா? ஓகேவா? ஸோ இறந்தவங்கள அந்த புதைக்கிறாங்கள, அந்த புதைக்கிற அந்த இடத்துல வந்து என்னென்னலாம் கூட வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாட்டரி, ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்லரி, காப்பர் மிரர், பீட்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்க எதை நம்பியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இறந்தவங்களுக்கு வந்து ஒரு ஆஃப்டர் லைஃப் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க பிலீவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஈவன் அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்களோட ஆர்னமெண்ட்ஸு, காப்பர் மிரர் இது எல்லாத்தையும் கூட அந்த அவங்கள புதைச்ச இடத்துலையே அதையும் சேர்த்து வச்சுருந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இவங்களுடைய ஃபெய்த் அண்ட் பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? இந்த டாபிக் ஃபைனா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாலிட்டி. ஸோ ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்குது அவங்க எதை செஞ்சாலும். ஓகேவா? லைக் அவங்களோட சீல்ஸாக இருக்கலாம், அவங்களுடைய கல்ச்சராக இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஓவரால் ஏரியா இந்த 15 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்லேயுமே ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, ஒரு யூனிஃபார்மிட்டி இருந்திருக்கு. ஸோ ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்குது அப்படின்னாலே ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் இருந்திருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ ஒரு சிட்டி ஸ்டேட் லைக் ஒரு பாலிட்டி இருந்திருக்கு அப்படின்றது தான் வந்து இதில் சொல்கிறாங்க. அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ வந்து என்ன இருந்திருக்கலாம் அந்த இடத்துல அப்படின்னா, ஒரு சிட்டி ஸ்டேட் லைக் பாலிட்டி இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க. அவங்க செய்கிற எல்லா விஷயத்துலையும் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கிறங்காட்டி தான் கண்டிப்பாக ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. ரைட்டா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆத்தர்ஷிப் அண்ட் தி மேக்கிங் ஆஃப் இண்டியன் கல்ச்சர் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்க, சில ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து டிராவிடியன் லாங்குவேஜஸ்க்கு ரிலேட்டடாக இருக்குது. இந்த சிவிலைசேஷனில் யூஸ் பண்ண அந்த லாங்குவேஜ், அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே டிராவிடியன் லாங்குவேஜஸ்க்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க. பட் இன்னும் சில பேர் அதை வந்து ஒத்துக்கலை. ஓகேவா? இன்னும் வேறு ஐடியாஸில் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து டெக்ஸ்ட்டை வந்து ப்ராப்பராக டெசிஃபர் பண்ணால் மட்டும்தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஓகேவா? பட் லேட்டர் ஆன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ் வேலி பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து கொஞ்ச நாள் கழித்து அவங்க வந்து நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் தானே, இந்தியாவோட நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் தானே இருந்திருக்காங்க. நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தானில் தான் அவங்க இருந்திருக்காங்க. பட் லேட்டர் ஆன் அவங்க இந்தியாவோட ஈஸ்டர்ன் பார்ட்டுக்கும் சதர்ன் பார்ட்டுக்கும் வந்து ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருது.
அதாவது ட்ராவல்னு என்ன சொல்கிறது, அந்த இடத்துக்கு அவங்க இடம்பெயர்ந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு நிறையா காரணமும் சொல்கிறாங்க. மேபி இதில் பாருங்கள், இந்த லாஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க என்ன ரீசன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா இன்வேஷன்ஸ், ஓகேவா, ஃபாரின் இன்வேஷன்ஸ், ஃப்ளட்டு, இல்லைன்னா அந்த ரிவர்ஸ் எல்லாம் வறண்டு போயிருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரேடு மெசப்டோமியாவோட அந்த ட்ரேடெல்லாம் வந்து டிக்ளைன் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி பல காரணங்களுக்காக அவங்க கண்டிப்பாக வந்து வேறு இடத்துக்கு வந்து இந்தியாவிலேயே வேறு பார்ட்ஸுக்கு, சதர்ன் பார்ட்டு, ஈஸ்டர்ன் பார்ட்டு, இப்படி மூவ் ஆகி போயிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரைட்டா? அதே மாதிரி இவ்வளோதாங்க. அது எப்படி டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் எந்த பக்கம் போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சப்ஹெட்டிங் கான்டெம்பரரி கல்ச்சர்ஸ் இன் டியூரிங் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ரைட்டா? ஸோ நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் வந்து இந்தியாவோட நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்திருக்கு. பட் மற்ற இடத்துல என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இதை வந்து ஜஸ்ட் இந்த பேராகிராஃப் வந்து ஒரு ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இதில் டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸ்ரீலங்கா அண்ட் கேரளா இந்த ஏரியாவில் வந்து என்ன மக்கள் அப்போ வந்து ஜாஸ்தி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹண்டிங். ஓகேவா? ஸோ ஹண்டர்ஸ் வந்து அந்த ஏரியாவில் நிறைய இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரைட்டா? ஹண்டிங் அண்ட் கேதரிங் பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பாங்க. கேரளா அண்ட் ஸ்ரீலங்காவில் வந்து வெரி கிவன் டு ஹண்டிங் அண்ட் கேதரிங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்திருக்காங்க. அதே மாதிரி வேறு இடங்களில் நிறையா பாஸ்டோரல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு. ரைட்டா? ஸோ சில சமயங்களில் வந்து நியோலித்திக் கல்ச்சர்ஸ் வந்து சில இடத்துல வந்து இருந்திருக்கு. ரைட்டா? ஸோ நியோலித்திக் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, அது ஒரு ஃபார்ம் ஆஃப் சிவிலைசேஷன். வில்லேஜஸும் டவுன்ஸும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற இடம் அது. ஓகேங்களா? ஸோ அது வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இவ்வளோதாங்க. இந்த டாபிக் மட்டும் நீங்கள் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிங்கன்னா கூட போதும். ஈவன் ரீட் பண்ணலனாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இதில் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க இந்த லெசன். இப்போ நம்ம இந்த டிக்ளைன் எப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். என்ன ரீசன்ஸ்னால வந்து அவங்க இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டிக்ளைன் ஆகிருக்கலாம், அதுக்கப்புறமா அவங்க எங்கெல்லாம் இடம்பெயர்ந்து போயிருக்கலாம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்துட்டோம். ஸோ இவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் என்னன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் தமிழ் சிவிலைசேஷனுக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும், இந்த லெசனோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் வந்து ஃபஸ்ட் அர்பனைசேஷன் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்றத வந்து பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். இதில் டவுன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழகம் லைக் அரிக்கமேடு, கீழடி, உறையூர் இதெல்லாம் வந்து செகண்ட் அர்பனைசேஷன் ஆஃப் இந்தியா. இந்த இடங்களை செகண்ட் அர்பனைசேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இதுக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து அந்த இடங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ஃபஸ்ட் அர்பனைசேஷன் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஏன்ஷியன் தமிழகம் லைக் அரிக்கமேடு, கீழடி, உறையூர் இந்த இடங்கள் எல்லாம் செகண்ட் அர்பனைசேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, அவங்களோட ஸ்கிரிப்டை பற்றி இன்னும் தெளிவான ஒரு டெஸ்பர் பண்ணல அப்படிங்கிறதுனால ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வர முடியலை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? The graffiti found on the megalithic burial spots of South India and place names presented are established relationship between. ஓகே, ஸோ எப்படி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் தமிழ் சிவிலைசேஷனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெகாலித்திக் பரியல் பாட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க இறந்தவங்கள புதைக்கிற அந்த பாட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது மேலே வந்து ஒரு இமேஜ் கிராஃபிட்டின்னு சொல்லுவோம்ல. கிராஃபிட்டினா என்னென்னா, இந்த இமேஜ் பாருங்கள், ஒருத்தங்க செவுத்தில் வந்து ட்ராயிங் பண்ணுறாங்கல்ல, ட்ராயிங் டெக்ஸ்ட் இந்த மாதிரிலாம் செவுத்தில் பண்ணுறாங்கல்ல, ஸோ இது தான் வந்து கிராஃபிட்டின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இந்த கிராஃபிட்டி அப்படிங்கிறது வந்து எதில் இருந்திருக்கு அப்படின்னா, அவங்களோட பரியல் பாட்ஸில் வந்து இருந்திருக்கு. ரைட்டா? ஸோ இந்த பரியல் பாட்ஸில் இருக்கிற அந்த கிராஃபிட்டி மூலமாக தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாமா தமிழ் சிவிலைசேஷனுக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும், ஏதாவது ஒரு லிங்க், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாமா, காமனாக ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்கலாமா அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இவ்வளோதாங்க இந்த பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் பாயிண்ட் டு செவரல் பீப்புள் லிவிங் இன் தமிழ்நாடு. ஓகே, ஸோ மெசோலித்திக் பீரியடில் இருந்தே தமிழ்நாட்டிலையும் சவுத் இந்தியாவிலையும் நிறையா பீப்புள் வந்து வசிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் மூலமா
தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்த மக்கள் வந்து அங்கே நிறைய ரீசன்ஸ்னால அங்கேருந்து வேறு வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்மான ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் கண்டென்ட் அண்ட் ஆல்சோ இதோட இந்த லெசனும் வந்து முடியுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 11லேயே இந்த லெசனை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 9th ஸ்டாண்டர்ட்லேயும் 6th ஸ்டாண்டர்ட்லேயும் இதனோட ஒரு கண்டினியூவேஷன் ஒரு சின்ன சப்ஹெட்டிங் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். இந்த லெசன் ஓவராலே ரொம்ப ஈஸி தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் கூட. இந்த டாப்பிக்கை இவ்வளோ நாளாக நானே படிக்கலை. ஏன்னா ஒரு மாதிரி இருக்குது, இந்த பேரெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு இந்த டாப்பிக்கே வேகாக இருந்தது, அதனால நான் அதை படிக்கவே இல்லை. பட் ஆக்சுவலாக அது ரொம்ப சிம்பிளான டாபிக். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும், அதோட பாயிண்ட்டே இல்லை, ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்குது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் யாரும் தயவு செஞ்சு இந்த டாபிக் மட்டும் சிலபஸில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் அஸ் வெல் அஸ் ஈஸியான டாப்பிக்கும் கூட தானே, அதனால் இந்த டாப்பிக்கே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 9th ஸ்டாண்டர்டில் உள்ள இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டாபிக் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்துடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.